ஹலோ ஒன் 5 மினிட்ஸில் இன்ஸ்டண்ட்டாக பேன் கார்டு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலி ஃபிசிக்கல் பேன் கார்டுக்கும் இன்ஸ்டன்ட் பேன் கார்டுக்கும் ஃபஸ்ட்டு என்ன வித்தியாசம்னு பார்க்கலாம். ஃபிசிக்கல் பேன் கார்டுன்றது உங்களுக்கு சிக்னேச்சரோட வித் ஃபோட்டோ, நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற ஃபோட்டோ சிக்னேச்சர்ஸோட நம்ம பழைய காலத்துலாம் வச்சுருப்பாங்களா அந்த மாதிரி பேன் கார்டாக இருக்கும். பேன் கார்டை பொறுத்த வரைக்கும் சிக்னேச்சர் இல்லாமல் வரும். பட் அந்த பேன் கார்டும் வேலிடு தான். ரெண்டுமே ஒரே பேன் நம்பரில் தான் வரும். இன்கேஸ் நீங்கள் வந்து பேன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் பேன் அப்ளை பண்ணால் ரெண்டுமே பேன் கார்டு நம்பர் ஒன்று தான் வரும். மோஸ்ட் ஆஃப் த இடத்துல வந்து ஒரிஜினல் பேன் கார்டு கேட்க மாட்டாங்க. எப்படியும் உங்களுக்கு ஜெராக்ஸு இல்லைன்னா உங்களோட பேன் கார்டை ஃபோட்டோ காப்பி இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இன்ஸ்டண்ட்டாக பேன் எடுக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு தான். ஸோ ஒரு பெரிய டிஃப்ரெண்ட்லாம் ஒன்றும் இல்லை. இன்ஸ்டண்ட்டாக எடுக்கிறதே பெட்டர்னே சொல்லிக்கலாம். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது ஃப்ரீ டைமில் நீங்கள் பே பண்ணி ஃபிசிக்கல் எடுத்துக்கோங்க. சரி, ஓகே. வித்தவுட் எனி டிலே நம்ம வந்து எப்படி குயிக்காக இன்ஸ்டண்ட்டாக பேன் கார்டை அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு உங்களுக்கு தேவையான விஷயங்கள், உங்களோட ஆதார் கார்டு கையில் வச்சுக்கோங்க. ஆதார் கார்டில் இப்போ கையில் இருக்கிற அப்டேட்டட் மொபைல் நம்பர் வச்சுக்கோங்க. இது 2 இருந்தால் போதும். டக்குன்னு குயிக்காக பேன் எடுத்துக்கலாம். ஆதார் கார்டில் நீங்கள் என்ன ஃபோட்டோ ப்ரொவைட் பண்ணிங்களோ அதே ஃபோட்டோ தான் உங்களோட பேன் கார்ட்லேயும் வரும். ஓகே, இப்போ இதோட ப்ரொசீஜர்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த மாதிரி நான் கொடுக்குற லிங்க்கில் கொடுக்குற வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. இல்லைனா நீங்கள் கூகுளில் இன்ஸ்டன்ட் பேன் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாலே வர ஃபர்ஸ்ட் லிங்க் ஒன்று வரும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லிங்க்கில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட் பேன் அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய பேஜஸ் இருக்குல்ல, அதில் ஒரு காலம் இருக்கும். அந்த காலத்தை நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இப்போனா 3 ஆப்ஷன் வருது. அதில் வந்து கெட் நியூ பேன் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஆதார் நம்பரை ஃபஸ்ட்டு கேட்கும். ஆதார் நம்பரை கொடுத்துட்டு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா ஓடிபி ஒன்று ஜென்ரேட் ஆகும். அந்த ஓடிபிக்கு குறிப்பிட்ட செகண்ட்ஸ் தான் இருக்கும். அதுக்குள்ளே ஓடிபி ரிசீவ் ஆயிரும். சில நேரம் நெட்வொர்க் இஷ்யூனால ஓடிபி வர லேட் ஆகும். அடுத்த செக் பாஸும் கரெக்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஓடிபியை நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 6 டிஜிட் ஓடிபி அதை நீங்கள் ப்ரொவைட் பண்ணிவிட்டு அடுத்து கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். அதையும் டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. ஸோ கண்டினியூ கொடுத்துட்டு உங்கள் ஆதார் கார்டில் இருக்கிற மொபைல் நம்பருக்கு இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே கீழே ப்ரொவைட் ஆகும். லைக் நீங்கள் அதில் கொடுத்துருந்த உங்களோட மொபைல் டேட் ஆஃப் பர்த்து, ஃபாதர் நேமு, ஜெண்டரு, என்னென்னலாம் அட்ரஸ் என்னெல்லாம் அங்கே கொடுத்தீங்களோ அதே தான் இங்கேயும் வரும். ஸோ இது எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதிலே நீங்கள் அப்டேட்டும் பண்ணிக்கலாம். அது எப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எல்லா டீட்டெயில்ஸ் கரெக்டாக வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த செக் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ கொடுக்கணும். இன்கேஸ் நீங்கள் வந்து இமெயில் ஐடி அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கேயே வந்து இமெயில் ஐடி அப்டேஷன் இருக்கும். அந்த இமெயில் ஐடிக்கு ஓடிபி போகும். அந்த ஓடிபி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அங்கே இமெயில் ஐடியுமே உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து இமெயில் ஐடி மேண்டட்ரி கிடையாது. உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இமெயில் ஐடி ப்ரொவைட் பண்ணிக்கோங்க, இல்லைனா நோ ப்ராப்ளம். ஸோ செக் பாக்ஸை கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு போகும். ஸோ அந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒன்று வந்துடும், சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி. இதுதான் உங்களோட ரெஃபரன்ஸ் நம்பர், அக்னாலேஜ்மெண்ட் நம்பரு. ஸோ இந்த அக்னாலேஜ்மெண்ட்டில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ஃபோனில் மெசேஜாகவும் வந்திருக்கும். ஸோ அக்னாலேஜ்மெண்ட் நம்பரை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சதுக்கப்புறம் இன்கேஸ் பேனில் ஏதாவது இன்னும் கொஞ்சம் நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதே வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா கெட் இன்ஸ்டன்ட் பேன் பக்கத்துலேயே அப்டேட் பேன் டீட்டெயில்ஸ் சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு இல்லையா, ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்குள்ளே போய் நீங்கள் உங்களோட பேன் டீட்டெயில்ஸில் எதை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். லைக் அதே உங்களோட ஆதார் நம்பரை போட்டுக்கோங்க. இப்போ இன்ஸ்டன்ட் பேனை பொறுத்த வரைக்கும் ஆதார் நம்பர் தான் இங்கே எல்லாமே. ஸோ ஆதாரில் ப்ரொவைட் பண்ண டீட்டெயில்ஸ் தான் எல்லாமே. ஸோ இது கொடுத்ததுக்கப்புறம் செக் பாக்ஸு. ஸோ செக் பாக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் கண்டினியூ அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ்லாம் வரும். ஸோ அதெல்லாம் செக் பாக்ஸை திருப்பி அகைன் கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. ஸோ ஹேவ் ரீட் த கன்சர்ன் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா திருப்பி ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி அக்செப்ட் கொடுத்து கீழே செக் பாக்ஸை கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரொவைட் ஆகும். இதில் இருக்கிற டீட்டெயில்ஸில் நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோ நீங்கள் அப்டேட் பண்ண போகிறீங்களா, இல்லை டேட் ஆஃப் பர்த் அப்டேட் பண்ண போகிறீங்களா, என்ன நீங்கள் வந்து அப்டேட் பண்ண போகிறீங்க அப்படின்றத இங்கே வந்து மென்ஷன் பண்ணணும். ஸோ இங்கே பக்கத்துலேயே கெடுத்து பாருங்களேன், இமெயில் ஐடிக்கு வெரிஃபைடுன்னு சொல்லி நீங்கள் இதை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்களோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இங்கே வந்து வெரிஃபைடுன்னு சொல்லி இருக்கும்.
ஸோ உங்களுக்கு வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா எதெல்லாம் நீங்கள் மாற்றணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டே இருங்க. எதை நீங்கள் அப்டேட் பண்ண நினைக்கிறீங்களோ ஸோ செக் பாக்ஸை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். லைக் நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி வெரிஃபை அப்டேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி அடுத்த ஒரு ப்ரொசீஜருக்கு போயிடும். அக்னாலஜ்மெண்ட் நம்பர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை வச்சுட்டு நீங்கள் அடுத்த ஸ்டேட்டஸ் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ உங்களோட ஸ்டேட்டஸ் இன்கேஸ் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணியிருக்கீங்க இல்லைனா புதுசாக நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா செக் ஸ்டேட்டஸ் டவுன்லோட் பேன்னு சொல்லி 3வது ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கண்டினியூன்னு கொடுத்தீங்க அப்படின்னா திருப்பி ஆதார் நம்பர் தான் ப்ரொவைட் பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் ஆதார் நம்பரை ப்ரொவைட் பண்ணி கண்டினியூ அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் ஓடிபி ஒன்று ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த ஓடிபியை பார்த்து கரெக்டாக இங்கே போட்டுக்கோங்க. ஸோ கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் வியூ இபேன் இருக்குது இல்லைனா டவுன்லோட் இபேன் இருக்குது. இது வந்து வித்தின் ½ an hourக்குள்ளே நடக்கும். பட் இன்கேஸ் உங்களுக்கு வந்து எரர்ஸ் இந்த மாதிரி காட்டுச்சுன்னா 1 day 24 hours நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ரொவைட் வந்துடும். ஸோ இது வந்து நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர்லேருந்து தான் பண்ணணுமா அப்படின்னா இல்லை, நீங்கள் வேறு யாருக்கும் நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். யாரோட மொபைல் நம்பர்லேருந்து பண்ணி கொடுக்கலாம். ஓடிபி வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணுற மாதிரி இருந்தால் போதும். ஸோ அவ்வளோதான், இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு இபேன் கிடச்சிரும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது எரர்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணாலோ இல்லை ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை புக் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.